கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு பின்னால் உங்களுக்கு மலை தெரியுதா? அது மேட்டூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை. இந்த மலையடி வாரத்துக்கு வந்தோம். ஒரு சில வசனங்களை பதிவு பண்ணலான்றதுக்காக வந்தோம். நல்ல இடம், ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே விவசாயங்களும் நடக்குது. மேகங்கள் நல்லா சூழ்ந்துருக்கு. ரொம்ப அருமையான இடம். இந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணவோ, இந்த இடத்துல நின்று வசனங்களை பேசவோ ரொம்ப நல்லா இருக்குது, ரம்மியமாக இருக்குது. சரி, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யனாகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அன்பானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். சரி, உண்மை எப்படி ஆசீர்வாதத்தை வாங்கி தரும் அப்படின்னா, உண்மை என்பது சத்தியம். இந்த சத்தியம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்முடைய வழிகள் எப்பொழுதுமே நேர் வழியாக இருக்கும், நேர்மையான வழியாக இருக்கும், உத்தமமான வழியாக இருக்கும், யாருக்கும் இடையூறு செய்யாத வழியாக இருக்கும், யாரும் நம்மை அவதூறு பேசாத ஒரு வழியாக இருக்கும். அப்போ உண்மை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன், அவங்ககிட்ட உழைப்பு இருக்குது. உண்மை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன், அவனுக்குள்ளே அன்பு இருக்குது. உண்மை ஒருவனுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன், அவன் முன்னேறுவான். ஏன்னா அவன் யாரையும் ஏமாத்துறதில்லை. உழைப்புலையும் ஏமாற்ற மாட்டான், கூலியில் ஏமாற்ற மாட்டான், பணத்தில் ஏமாற்ற மாட்டான், பிறர் மீது காட்டுகிற அன்பில் ஏமாற்ற மாட்டான், கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் ஏமாற்ற மாட்டான். எல்லாத்துலேயும் உண்மை. அப்போ உண்மை என்கிறது ஒரு மிக பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நமக்கு வாங்கி தரும். ஏன்னா ஒன்றுமில்லை, ஒரு அலுவலக பணியில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த அலுவலக அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம் மீது யாராவது குற்றம் சாட்டுனா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை, வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் உண்மையாக இருப்பார், அவரிடத்துல பொய் இருக்காது அப்படின்னு சொல்லி நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை கேட்டுத்தான் தீர்ப்பு சொல்லுவார். அந்த இடத்துல நம்ம உயர்ந்து நிற்க முடியும். அதே போல் குடும்பத்துலேயும் சரி, நம்ம உறவினர்களுக்குள்ளேயும் சரி, நம்ம உண்மையாக இருந்தோன்னு வைங்களேன், உறவினர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அல்லது உறவினர்களுக்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு நியாயம் சொல்ல வேண்டிய நிலைமை வருதுன்னா நம்மளை வரவழைச்சு பேச சொல்லுவாங்க. ஏன்னா அவரிடத்துல உண்மை இருக்குது, பாரபட்சம் இல்லாமல் சொல்லுவார். அன்பானவர்களே, அப்போ உண்மை நம்ம எவ்வளவு உயர்த்துகிறது அப்படின்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் உயர்த்தும். ஆனால் அதில் அடுத்தது சொல்கிறார் பாருங்கள், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீ விரிக்கிறவனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தீ விரிக்கிறவனா தவறான வழியை பயன்படுத்துகிறான், பொய்யான வழியை பயன்படுத்துகிறான், பொய் சொல்லி ஏமாற்றி, புரியுதுங்களா, உண்மை இல்லாமல் ரொம்ப, அதாவது எப்படியாவது நான் பணக்காரன் ஆயிடணும், எப்படியாவது நான் கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படின்னு உலகத்தை ஏமாற்றி, மக்களை ஏமாற்றி, அலுவலகத்தை ஏமாற்றி, நண்பர்களை ஏமாற்றி, கடவுளை ஏமாற்றி செய்கிற தொழிலே பொய், எல்லாத்துலேயும் தவறான காரியங்களுக்காக, ஏன்னா நான் பணக்காரன் ஆயிடணும் எப்படியாவது அப்படிங்கிற அந்த ஆசையில் எவன் தீ விரிக்கிறானோ அவன் ஆக்கினைக்கு ஆக்கினைனா தண்டனைக்கு அவன் தப்பிக்கவே முடியாது. எப்படியாவது ஒரு வழியில் அவன் தண்டனை அனுபவிச்சே தீருவான். அவன் தண்டனை அனுபவிக்கதை இந்த உண்மையுள்ள மனிதர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்பயும் சொன்னேன், வேண்டான்னு, இவன் கேட்கலை, தப்பான வழிக்கு போகாதரான்னு சொன்னேன், கேட்கலை. அப்படி என்ன நம்ம அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாரித்து இன்றைக்கி ஆள் இல்லாத போயிட்டானே, பணம் இருந்து என்ன பண்ணுறது இல்லையா? பொய், பித்தலாட்டம், ஏமாற்றம், எல்லாத்தையும் ஏமாத்துறது. பணக்காரன் ஆகிறங்கிறதுக்காக செஞ்சான், பணம் சேர்ந்துச்சு, சொத்து பத்துகள் சேர்ந்தது, அதை அனுபவிக்க அவன் இல்லை. அப்போ சேர்த்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவனுக்கு அங்கே ஆக்கினை தீர்ப்பாகிவிட்டது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டுட்டான், அவன் அழிஞ்சு போயிட்டான். அவன் சேர்த்த சொத்துகள் இருக்குது, பிரயோஜனம் என்ன? அன்பானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தை எல்லாம் சேர்த்து எல்லா சொத்துக்களையும் நீங்கள் சம்பாரித்து வச்சாலும் இன்றைக்கு இரவு உங்களுடைய ஜீவன் போயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம்னு ஆண்டவர் கேட்குறார். அதனால் நம்முடைய நண்பர்களும் சரி, நம்முடைய உறவினர்களும் சரி, நம்முடைய அதிகாரிகளும் சரி,
நம்மிடத்தில் இருக்கிற உண்மையை குறித்து அவங்க நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். அதுதான் பரிபூரண ஆசீர்வாதம். இப்போ இந்த உலகத்தில் இப்படி இருந்தாவே பிதாவாகிய தேவன் நமக்கு நித்திய ஜீவன் என்கிற அந்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராம். இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறார், நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்க, என் பிதாவாகிய தேவன் எனக்கு எந்த இடத்த கொடுத்துருக்கிறாரோ அதே இடத்த உங்களுக்கும் தருவேன்றார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்க போகிறீர்கள் அப்படிங்க. அன்பானவர்களே, எவ்வளவு பாக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? எவ்வளவு ஐஸ்வர்யமான ஒரு காரியம் பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இந்த ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இருக்குமா? அன்பானவர்களே, ஒருவேளை நம்மிடத்தில் பொய், ஏமாற்றுகிற ஒரு காரியம், மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணுகிற காரியம், எப்படியாவது நம்ம இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன் ஆயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதையெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் சொத்து இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் குறைவாக சம்பாதித்தாலும் பரவாயில்ல, நிறைவான ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழணும். நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் பாத்திரர்களாக மாறணும். இந்த உலகம் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும்னா நம்மிடத்தில் உண்மை இருக்கணும். நிச்சயமாகவே அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். நமக்குள் இருக்கிற பொய், நமக்குள் இருக்கிற ஏமாற்றுகிற காரியம், நமக்குள் இருக்கிற பொல்லாத சிந்தனைகளை இன்றைக்கு களைத்து போட்டு இன்று முதல் நாமும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒருவேளை எங்களிடத்தில் இருக்கிற பொய்களையும் ஏமாற்றுகிற காரியங்களையும் பித்தலாட்டங்களையும் நாங்கள் களைந்து போட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி உண்மையுள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் ஜீவித்து கொஞ்சம் சம்பாதித்தாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு, உம்முடைய நிறைவோடு, உம்முடைய அன்போடு, உம்முடைய பரிபூரணத்தோடு நாங்கள் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டுங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய், உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் ஜீவிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.